11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ பொதுத் தேர்வு கொண்டு வருவதற்கான அவசியம் இருக்கா, தேவை இருக்கா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இப்படி நடப்பதையெல்லாம் பார்த்தா இது உண்மையிலே கல்வியில் நடக்கக்கூடிய சீர்திருத்தமாக ஏற்றுக்கொள்வதா அல்லது அகில இந்திய தேர்வுக்கு தமிழக அரசும் தயாராகிவிட்டது என்று எடுத்துக்கொள்வதாங்கிறதா இப்ப கேள்வியே. ஏன்னா இப்ப செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்ட ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்குது. வெறும் மருத்துவ படிப்புக்கு மட்டும் நுழைவுத் தேர்வுன்னு சொன்னாங்க. இப்ப அடுத்தது பொறியியலுக்கு அதை விரிவுபடுத்துறாங்க. இனி கலை அறிவியலுக்கும் அது சேர்ந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நீங்க இங்க எந்த தேர்வுமே தேவையில்லையே. எல்லாருமே நேரடியாக அகில இந்திய தேர்வு எழுதிட்டு போயிட வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு, அது அப்புறம் எதுக்கு 11ஆம் வகுப்பு தேர்வு, அதுக்கப்புறம் எதுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு? எப்படி அவன் ஒரு தேர்வை எழுதினாதான் அந்த தகுதி தான் நிர்ணயிக்க போகுது. இவன் இந்த 10ஆம் வகுப்பு மார்க் அவனுடைய தகுதியை நிர்ணயிக்க போறதில்ல. இந்த 11ஆம் வகுப்பு தேர்வில் அவன் பெற்ற மதிப்பெண்ணும் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதில்ல. இந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் அவன் பெற்று மாங்குன்னு படிச்சு ஒப்புவிச்சு பெற்ற மதிப்பெண்ணும் அவனுடைய ஹையர் ஸ்டடிக்கு பயன்பட போறதில்ல. இதுல இவன் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த அகில இந்திய தேர்வில் அவன் எழுதுறதுதான் அவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நீங்க ஒரு தேர்வை வச்சு விட்ட பிறகு இந்த தேர்வுலாம் எதுக்குங்கிற கேள்வி வருதுல்ல.